மனைவி, துணைவி இந்த சொல்லலாம் எப்போது வந்ததுன்னு தெரியாது. நம்ம இலக்கியங்கள்ல அதெல்லாம் இல்லை. இல் என்று சொன்னாலே மனைவின்னு அர்த்தம். இந்த இல் என்ற சொல் பின்னால் தான் இல்லாள் என்று மாறியது. இல் என்று சொன்னாலே அது மனைவியை குறிக்கும். புகழ் புரிந்த இல் இல்லார்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை என்று வள்ளுவர் சொன்னார். இந்த புகழ் புரிந்த இல் என்றால் புகழ் வாய்ந்த மனைவி என்பதுதான் பொருள். ஒய்ஃப் என்பதுதான் பொருள். வள்ளுவரே வேறு சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். இல்லாள் என்று சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார். இல்லாள், இல்லவள் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார். இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. உன் மனைவி நல்லவளாக இருந்தால் உன்கிட்ட என்ன இல்ல? உன் மனைவி நல்லவளா இல்ல, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டார். இது அருமையான ஒரு குறள். அப்ப இல்லவள் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார், இல்லாள் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார், இல் என்ற சொல்லையும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் மனைவி எல்லாம் பின்னால் வந்த சொல்லாக இருக்கிறது. இந்த மூன்று மனைவியை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனால் தமிழ் வேற இலக்கியங்கள் வேறு வேறு சொற்கள் எல்லாம் இருக்கிறது. இப்ப இல்லாள் என்றால் மனைவி என்றால், இல்லான் என்றால் கணவனா என்று சொன்னால் இல்லை. அதுதான் வேடிக்கை. இல்லாள் என்றால் இல்லத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெண். இல்லான் என்று சொன்னால் ஒண்ணுமில்லாத பையன். அவன் பொறுக்கி போய் ஒண்ணு காசு காசு ஒண்ணு இல்லாத வெறும் பையன். வெறும் பயலத்தான் இல்லான். இல்லாதவன் இல்லானை இல்லாளும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல் அவை பாட்டி. இல்லாதவனை இல்லாளும் பொண்டாட்டி விரும்ப மாட்டா. இல்லானை இல்லானும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாய்ச்சொல் என்னும் போது இங்க இல்லான் இல்லாள் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல வருகிறது. இல்லாள் என்பது மனைவியையும் இல்லான் என்பது பொருளற்றவனையும் குறிக்கிறது.